அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உண்மையிலேயே எங்களுக்கு கொஞ்சம் காமெடியா தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு ரிவ்யூ ஆல்ரெடி நாங்க போட்டுட்டோம். இந்த தொகுதி யாருக்கு வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு. திரும்ப திரும்ப அதே நீ போடுறியா இல்ல ஒரே வியூஸ் வரணுன்றதுக்காக திரும்ப திரும்ப அதே தொகுதியை பேசுறியா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். காட்டு மன்னார் கோயில் தொகுதியை பத்தி தான் நாங்க பேச போறோம். எஸ், நம்ம அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவருடைய கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறாரா இல்லையான்றது பார்க்கணும். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் வணக்கம் டெய்லி தர்பார். போன வாட்டி திருமாவளவன் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தீங்க சார். இந்த வாட்டி திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, கொஞ்சம் நம்ம அவர் எப்படி பின்வாங்கினாரோ நம்மளும் அதே மாதிரி பின்வாங்க வேண்டியதுதான் நினைக்கிறேன். திருமாவளவன் வச்சு இவ்வளவு அனாலிசிஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் ஆன அடுத்த நாள் பார்த்தா இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல வேலை அவர் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் மானம் போயிருக்கும். நல்ல வேலையாக இப்போ காட்டுமன்னார் கோயில்ல நம்மளுக்கு விடுதலை சிறுத்தை சார்பா காங்கிரஸ் நபர் சொல்றாங்க ஜோதிமணி இளைய பெருமாள் அவர்கள் அண்ட் பாமக சார்பா சேம் என்டிகே அண்ட் டிவிகே ஒரு பக்கம் போகுது. சோ இம்முறை காம்படிஷன் டஃப் ஆயிடுச்சா இந்த கேண்டிடேட் சேஞ்சால? இல்ல, காம்படிஷன் டஃப்பால எனக்கு என்னமோ காம்படிஷன் ஈஸியான மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து அந்த அந்த தலித் சமுதாயினர் என்ன பட்டியலின சமுதாயினர் வாக்குகளை திருமாவளவன் வந்து ஒரு தக்க வச்சுப்பாருந்தா நம்மளோட போன அனாலிசிஸா இருந்தது. ஏன்னா திருமாவளவனே அங்க நிக்கிறதுனால இப்போ வந்து அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் பிரீச் ஆயிடும். இப்போ அந்த அளவுக்கு, ஏன்னா அவரே நிக்காதனால இப்போ வந்து டிவிகேக்கு போகக்கூடிய வாக்குகள் வந்து கொஞ்சம் கூட ஒரு போர்த்துக்கு உண்டான சாத்தியங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. பிளஸ் வந்து பாமகவோட அவங்களுக்கு ஏற்கனவே அந்த இது இருக்கு இல்லையா, போலரைசேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நேச்சுரலாவே இப்ப கொஞ்சம் பாமக ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது வந்து 2006ல விசிகா ஜெயிச்ச போதுமே அது வந்து அதிமுக கூட்டணியில தான் கடந்த 6, 11, 16ல ஜெயிச்சிருந்தாங்க. 2021ல கொஞ்சம் டிஎம்கேவோட ஃபேவர் மொமெண்டம் இருந்ததுனால ஒரு 6% 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல விசிகா ஜெயிச்சுது. இப்போ வந்து கண்டிப்பா வந்து பாமகக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற தொகுதி தான். அதை அவர் தக்க வச்சிருக்கலாம். பட் ஆனா அவர் எந்த ரீசன்னால சேஞ்ச் பண்ண பாமக வந்து நம்ம சொல்ற மாதிரி ஒரு வன்னியர்களுக்கான கட்சி, குறிப்பா விசிகாவும் பாமகவும் வந்து ஒரு எதிரிகளாக சித்தரிக்கக்கூடிய நிலைமை வந்து தமிழக அரசியல் இருக்குது. சோ அந்த தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து பாமகக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாமகக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாமகக்கு வந்து இந்த அதிமுக ட்ரெடிஷனல் அந்த வாக்குகள் தான் பாமகக்கு வருமே தவிர, நீங்க காட்டுமன்னார் கோயில் எடுத்தீங்கன்னா விசிக வந்து நம்ம இப்ப நீங்க வந்து கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பாமக அமமுகவும் அதிமுகவும் ஆன ஓட்டுகள் வந்து சேர்த்தீங்கன்னா இந்த 10,000 கூட டிஃபரன்ஸ் இல்லை, வெறும் 8,600 வாக்குகள் தான் வித்தியாசம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிக்கே வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 8% ஆவரேஜா 8% வாக்கு எல்லா இடத்துலயும் எடுப்பாங்க, குறைஞ்சபட்சம் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, அதுவும் இல்லாம இந்த பட்டியலின சமூகம் வந்து அவருக்கு இப்போ ஓவராலா எல்லா சர்வேலையும் அதுதான் வருது. அந்த சமூகம் வந்து இப்ப டிவிகேக்கு வந்து ரொம்ப பெரிய உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல இல்ல, இப்ப சொல்றது வச்சு பார்த்தா விசிகா இந்த ரேஸ்லயே இல்ல, இது பாமக வெர்சஸ் டிவிகேன்னு மாறுதா இந்த இடம்? ஓரளவுக்கு அப்படிதான் மாறும். ஏன்னா வந்து நீங்க இல்ல ஸ்டில் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் இருக்குங்க, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கேவும் ஒரு 2001ல ஜெயிச்சிருக்காங்க, 1996ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை வாக்கு சதவிகிதம் இருக்கும், ஒரு 20-25% வாக்கு சதவிகிதம். அந்த புஷிங் ஃபேக்டர் இல்லை. இப்ப நீங்க இதுல சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம இப்போ சிஃபாலஜில பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர், இன்ஃப்ளூயன்சர் அப்படிம்பாங்க. நீங்க இந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர்னா ஒரு 5% வாக்கு இருக்கணும் கூட்டணி கட்சிக்கு. இன்ஃப்ளூயன்சர்னா வந்து ஒரு 2%, 2.5% மேல இருக்கணும். ஸோ இப்போ நீங்க வந்து அந்த மெயின் கட்சியோட பலத்துல தான் இப்போ விசிக அங்க நிக்குது. ஸோ இப்போ டிவிகே வந்து ஒரு சேலஞ்சருங்கிறதுனால டிவிகே வந்து இப்போ சப்ஸ்டான்ஷியலா ஓட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வந்து அதிமுகக்கு இது, ஏன்னா நான் அதுதான் சொன்னோம். இப்ப நம்ம போன தடவையே யாராவது வீடியோ திருப்பி பார்த்தா கூட நம்ம அதுதான் சொல்லியிருப்போம். ஏன்னா இங்க தொல் திருமாவளவனே நிக்கிறதுனால இப்ப சில சமயம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெருந்தலைவரே ஒரு டஃப்பான தொகுதினா அங்க ஒரு பெருந்தலைவரே போய் நிக்கிறதுனால
அந்த அது தொகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவரு பின்வாங்கினதுனால இது பின்வாங்குறதுங்கிறது இட் சென்ஸ் எ மெசேஜ். லாஸ்ட் டைம் இந்த தொகுதியை வந்து நம்ம விசிகா கொடுத்திருந்தோம். இன்முறை யாரு கொடுக்கலாம்? பாமக, விசிகா, தாவேகா. பாமக தான். நாம் தமிழர் ஆகிய நீங்க சேர்க்கல. பாமக சோ வின்னர் பாமக. ஆமா ஆமா ஓகே, ஒரு லீடிங் எட்ஜ்ல தாவேகாவோட பாமக லீட் ஆகுதுன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே நேர்களே, there is a small update. நம்ம காட்டுமன்னார் கோயில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே நிக்கிறது அப்படின்னும் போது அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். பட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னாரு. அப்புறம் பாண்டிச்சேரியில விசிகாக்கே 3 தொகுதியில 2 தொகுதியில ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அவருடைய குழப்ப நிலைப்பாடுகளால் காட்டுமன்னார் கோயில் தவிர வேற எங்கேயாவது அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றதும் ஒரு தனி ஸ்டடியாக இருக்கிறது. ஏன்னா திருமாவளவனுடைய இந்த சமீபத்திய ஒரு இதுவால மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் காட்டுமன்னார் கோயிலை பொறுத்தவரை பாமக தாவேகாக்கு ஒரு நேரடி போட்டி உருவாகக்கூடிய சூழல் இருக்குது. என்னதான் விசிகாவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் காம்படிஷன்ன்றது கொஞ்சம் மாறுதுன்றத வந்து நம்ம அனாலிசிஸா பண்றோம். பிளஸ் இதுல ஒரு லீடிங் எட்ஜ் பாமகக்கு இருக்கு. சோ இந்த தொகுதியை நாங்க மாத்திரம் விசிகாவிலிருந்து இது பாமகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அனாலிசிஸ்ல வந்து மாத்திரம். தேங்க்யூ சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். வணக்கம்.